Hello friends, AngularJS train பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோ டியூட்டோரியலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். AngularJS ன்றது வந்து கூகுள் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி நாம் வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண முடியும். AngularJS அப்ளிகேஷன்ஸ்னு சொன்னீங்கன்னா இது எல்லாமே வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லி மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ AngularJS நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டுட்டோரியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு AngularJSல இருக்கிற எல்லா கான்செப்டையும் டுட்டோரியலாக ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு இந்த சேனல் மூலிமா ஷேர் பண்ணுறேன். ஸோ AngularJSோட பேசிக்கை பற்றி இந்த டுட்டோரியலில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ AngularJSக்கு தேவையான ப்ரீரிக்வசைட்ஸ் நாலேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும், HTML5 தெரிஞ்சிருக்கணும், jQuery, bootstrap, ASP.NET Web API தெரிஞ்சிருக்கணும். ASP.NET Web API எதுக்காக தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சர்வர் சைட் கோடிங் பேக் அண்ட் கோடிங் பண்ணுறதுக்காக நம்ம ASP.NET Web API யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு என்னென்ன டூலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா Visual Studio 2015, Chrome browser, NPM Node.js. NPM Node.jsம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல். அது நாம் ஏதாவது தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றப்போ அந்த NPM கமாண்ட் மூலிமா நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்காக நான் அதை ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ முக்கியமாக உங்களுக்கு தேவையானது Visual Studio 2015 அண்ட் Chrome browser. Chrome browser வந்து நீங்கள் அப்டேட்டட் வெர்ஷன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம AngularJSஐ பற்றி பார்க்கலாம். JavaScript framework for writing web application, handles DOM manipulation, input validation, server communication, URL management, etc. Uses model view controller pattern, HTML templating approach with two-way binding. Model view controller approachன்னு சொல்கிறது பேட்டர்ன்றது வந்து ASP.NET MVCயில் இருக்கிற அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடலுக்கு வந்து இவங்க ரெஃபர் பண்ணுறது என்னென்னா நார்மல் ஒரு JSON ஆப்ஜெக்ட், வியூன்றது வந்து ஒன்றும் கிடையாது, HTML டெம்ப்ளேட்டை தான் அவங்க வியூவாக ரெஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து கண்ட்ரோலர்ன்றது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை தான் வந்து அவங்க கண்ட்ரோலர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எல்லா டேட்டாவும் வந்து டூ வே பைண்டிங் மூலயமா வந்து நம்மளுக்கு டேட்டா கிடைக்கும். மினிமல் சர்வர் சைட் சப்போர்ட் டிக்டேட்டட். ஸோ அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா இதில் ஜாவாஸ்கிரிப்ட் AngularJSல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து கிளைண்ட் சைடில் எக்ஸிக்யூட் ஆகிற கோட்ஸ் தான் இருக்கும். சர்வர் சைடுன்னு சொல்லி வந்து AngularJSல உங்களுக்கு அதிகமாக இருக்கவே இருக்காது. Focus on supporting for programming in the large and single page applications, modules, reusable components, testing, etc. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறது மேக்ஸிமம் எல்லாமே வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாக தான் இருக்கும். வைட்லி யூஸ்டு ஃப்ரேம்வொர்க் இன் 2009 இந்த AngularJS வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஸோ கூகுள் என்ன பண்ணாங்க, அதுக்கு அடுத்த வெர்ஷனாக வந்து Angular 2ன்றது ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. AngularJSன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுவோம். Angular 2ல் இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டுக்கு பதிலாக அவங்க வந்து டைப்ஸ்கிரிப்டை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ Angular கான்செப்ட் அண்ட் டெர்மினாலஜிஸ்ன்னு பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்ன்றது வந்து HTML with additional markup used to describe what should be displayed. Directive allows developer to extend HTML with own elements and attributes. Reusable pipes. Scope context where the model data is stored so that templates and controllers can access. Compiler process the template to generate HTML for the browser. Data binding syncing of data between the scope and the HTML two ways. Dependency injection fetching and setting up all the functionalities needed by a component. Module a container for all the parts of an application. Service a way of packaging functionality to make it available to any view. ஸோ இப்போ இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் கோடிங்கில் டெவலப் பண்ணுறப்போ ஸோ டெமோ நான் கோடிங்ஸ் காட்டுறப்போ இந்த டெர்மினாலஜிஸை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். இந்த டெமோவில் நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன்னா பேசிக் டைரக்டிவ்ஸ்ன்றது வந்து என்னென்னா ng app, ng module, ng bind, interpolations.
ஸோ இன்டர்போலேஷன்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, வேரியபிள்ஸ் டபுள் கார்லி பிரேசஸில் நம்ம வேரியபிள்ஸை ரெஃபர் பண்ணுறதா இன்டர்போலேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு காட்டுற டெமோவை வந்து நீங்கள் GitHub இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த GitHub URL தான் நான் இங்கே காட்டியிருக்கேன். ஸோ இந்த URL இருந்து நீங்கள் எல்லா நான் இதுக்கு ஃபர்தராக இதுக்கப்புறமா டெவலப் பண்ண போகிற டுட்டோரியல்ஸோட டெமோ கோட்ஸும் வந்து உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும். இஃப் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள், sunrisetechdoc@gmail.com. ஓகே, இந்த வீடியோ மூலிமா நீங்கள் AngularJS கற்றுக்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய நாலேஜஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நாம் இப்போ வந்து கோடிங் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா விஷுவல் ஸ்டுடியோ 2015 நான் இந்த டுட்டோரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ ப்ராஜெக்ட், ஸோ இந்த நியூ ப்ராஜெக்டில் வந்து நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா டெம்ப்ளேட்ஸ் வந்து விஷுவல் C# செலக்ட் பண்ணுறேன். விஷுவல் C# VB தெரிஞ்சவங்க VB யூஸ் பண்ணலாம், C# தெரிஞ்சவங்க C# யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து வெப் அப்ளிகேஷனை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃப்ரேம் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம் ஒர்க் 4.6.2, இதில் ASP.NET வெப் அப்ளிகேஷன். ஸோ நான் வந்து என்னோடய அப்ளிகேஷனோட நேம் வந்து AngularJS Part 1 அப்படின்றத நான் இது கொடுத்துட்டு நான் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2015 இருக்கிற டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே காட்டுவாங்க. அதில் என்ன டெம்ப்ளேட்ஸ் எனக்கு வேணுன்றதை நான் சூஸ் பண்ணுறேன்னா ஃப்ரேம் ஒர்க் 4.62க்கு எம்டி டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு என்ன கோர் ரெஃபரன்சஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா வெப் API. இது எதுக்கு நான் முன்னாடியே சொன்னது தான், நான் வந்து சர்வர் சைட்ஸ் கோடிங்காக நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். இது வந்து எம்டி ப்ராஜெக்டாக இருக்கும், வித் வெப் APIயோட ரெஃபரன்ஸோடு இருக்கும் அது நம்மளுக்கு. ஓகே, ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. AngularJSன்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்கேன், ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. உங்களோட கோடிங் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து செப்பரேட்டாக கொண்டு போயிடுவாங்க. உங்களோட வியூ பார்ட்ஸ் செப்பரேட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறமேட்டு வந்து அதை இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டேட்டாவை ரீட் பண்ணதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. நம்ம முன்னாடி jQuery யூஸ் பண்ணியிருப்போம். jQueryயில் வந்து அந்த கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸை ஃபைன் பண்ணி அதிலிருந்து வேல்யூவை ரீட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை வந்து ஒரு JSON ப்ரிப்பேர் பண்ணி சர்வருக்கு போஸ்ட் பண்ணுற மாதிரி எழுதிட்டு இருந்தோம். பட் ஆனால் AngularJS வந்ததுலேருந்து அது ரொம்ப மினிமைஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு HTML ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அந்த HTML உங்களுக்கு எதெல்லாம் இன்புட் கண்ட்ரோல்ஸோ அதுக்குண்டான வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிள்ஸை வந்து நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா AngularJS பொறுத்த வரைக்கும் 2-way பைண்டிங்கிறதுனால அது ஈஸியாக வந்து உங்களுக்கு டேட்டா எல்லாத்தையும் அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணி கொடுத்துரும். ஓகே, நம்மளுக்கு இப்போ எம்டி ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த எம்டி ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எம்டி ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ் மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து வெப் APIக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிஃபால்ட் ஃபோல்டர்ஸ். இப்போது நம்மளுக்கு ஒரு எம்டி ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம AngularJSோட லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். எய்தர் அதை வந்து நீங்கள் எதிலிருந்து யூஸ் பண்ணலான்னா AngularJSோட சைட் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணதுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த சைட்டு பார்த்தீங்கன்னா https://code.angularjs.org போனீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 1.6.9 அதிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து மேனேஜ் நியூகெட் பேக்கேஜ் மூலிமா கூட நம்ம அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நியூகெட் பேக்கேஜில் எப்படி பண்ணலான்னா ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் நியூகெட் பேக்கேஜஸ் அப்படின்னு ஒரு மெனு வரும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் இருந்து ப்ரௌசரில் போயிட்டு இதுக்கு வந்து நம்மளுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். ஸோ இங்கே சர்ச்சில் போய்ட்டு AngularJSன்றதை டைப் பண்ணுங்கள். AngularJSன்றதை டைப் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து AngularJSோட எல்லா ரெஃபரன்ஸஸும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் நம்மளுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்
AngularJSன்னு இருக்குல்ல அதுதான். அது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன்றது வந்து 1.6.9ன்றதை வந்து அவங்களே சூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெர்ஷன்ஸ் இருக்குது, நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனாக ரெஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா AngularJS வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டில் ஆட் ஆகிடும். இது வந்து நீங்கள் நார்மல் ASP.NETல NuGet பேக்கேஜஸ் ஆட் பண்ணுவீங்களா அது மாதிரி தான். ஸோ அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அதை ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த AngularJS அண்ட் AngularJSோட சப்போர்ட்டபிள் ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகிடும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அது உள்ள AngularJS ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுவாங்க. அதை நாம் பார்க்கலாம். இப்போ க்ரியேட் ஆகும் பாருங்கள், ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். அதுக்கு கீழே வந்து ஆங்குலாரோட லைப்ரரி சப்போர்ட்டபிள் லைப்ரரிஸ் எல்லாமே இருக்கும். சப்போர்ட்டபிள் லைப்ரரிஸ்ன்னு சொன்னால் லொக்கேல் ஃபைல்ஸ். ஸோ லொக்கேல்ன்றது வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜஸ்க்கு வேணால் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஃபைல்ஸ் அண்டு அதுக்கப்புறமேட்டு அதர் சப்போர்ட்டபிள் ஃபைல்ஸ் ஆங்குலர் அனிமேஷன், குக்கீஸ், ரவுட்டிங் அந்த மாதிரி அது ரிலேட்டடான சப்போர்ட்டபிள் ஃபைல்ஸ் எல்லாம் இதில் ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் இருந்தாலும் நாம் இப்படியும் ஆட் பண்ண முடியுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நாம் இதில் எந்த ஃபைலை ரெஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா AngularJS ஆர் AngularMin.js இந்த ஃபைலை தான் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு AngularJSோட லைப்ரரி நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து index.htmlன்றத ஒரு ஃபைலை நான் இதில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். add HTML pages index.html. ஸோ இப்போ index.html ஆட் பண்ணோன்னே விஷுவல் ஸ்டுடியோவில் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடும். இப்போ இதில் டைட்டில் வந்து நாம் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் டைட்டில் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா AngularJSோட லைப்ரரி ஃபைலை நான் இதில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். AngularJSோட லைப்ரரி ஃபைலில் நான் min.jsஐ நான் இதில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ AngularJSோட லைப்ரரி ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அப்ளிகேஷன் AngularJSோட லைப்ரரி ஃபைல்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்போ நாம் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ng-app-ன்ற டைரக்டிவை நாம் சொல்லணும். ஸோ ng-app-ன்ற டைரக்டிவ் நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த இதில் கவர் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ng-app-ன்ற டைரக்டிவ் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட பேஜ், உங்களோட அப்ளிகேஷன் AngularJSஐ யூஸ் பண்ணுறதா சொல்ல முடியும். இல்லைன்னா AngularJS இல்லைன்ற மாதிரி ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் AngularJSலோட பேசிக் டைரக்டிவில் ng-app ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த நான் சொன்ன மாதிரி மற்ற டைரக்டிவ்ஸ் எல்லாம் நான் இதில் கவர் பண்ணுறதுக்காக நான் சில கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஆட் பண்ண சில HTML எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இது என்னென்ன டைரக்டிவ்ஸ் கவர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன்னா ng-app, ng-model, ng-bind அண்ட் இன்டர்போலேஷன். ஸோ ng-modelக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்புட் கண்ட்ரோல் ஒன்று ஆட் பண்ணுறேன். இன்புட் டைப் equal to text, placeholder, enter your name. ஸோ இதில் வந்து நான் மாடல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ng-model ஈக்குவல் டு இதுக்கு ஒரு வேரியபிள் நேம் ப்ரொவைட் பண்ணுங்க. அந்த நேமை வந்து நான் நேம்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ng-model இப்படி தான் நம்ம ஒரு இன்புட் கண்ட்ரோலுக்கு அசைன் பண்ணுவோம். இதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு அசைன் பண்ணலாம், செலக்ட்டுக்கு அசைன் பண்ணலாம், ரேடியோ பட்டனுக்கு அசைன் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்க்கு அசைன் பண்ணலாம். ஸோ என்னென்ன HTML இருக்கிற எல்லா இன்புட் கண்ட்ரோல்ஸ்க்கும் நீங்கள் ng-modelனு சொல்லி நீங்கள் அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன ஆகுனா AngularJSோட கம்பைலர் வந்து இந்த ng-modelன்றது நீங்கள் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கீங்கன்னா அதை வந்து அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க ஃபர்தராக வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த வேரியபிளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஓகேங்களா, இப்போ நான் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி ஒரு HTML டெக்ஸ்ட் மாதிரி நான் ஒன்று டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்காக வந்து நான் h1ன்ற எலிமெண்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். h1ன்ற எலிமெண்ட்டில் வெல்கம்னு சொல்லி ஒரு லேபிள் போட்டு வெல்கம்னு ஒரு லேபிள் போட்டு அதில் நான்
இன்டர்போலேஷன்ஸ் மூலிமா அந்த நேம்ன்றதை நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுன்னா எனக்கு இங்கே நான் இன்புட்டில் என்னென்ன டைப் பண்ணுறேனோ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ரெண்டர் ஆகும். இப்போ இது எப்படி ரெண்டர் ஆகுன்றதை பார்த்தீங்கன்னா AngularJS கம்பைலர் வந்து அந்த பார்ட்டை வந்து கவர் பண்ணிங்க. ஸோ இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக எந்த ஒரு கோர்ஸும் எழுத வேண்டியதில்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான கோடை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். இதே வந்து நீங்கள் ஜேக்கூர் எழுதுறதா இருந்ததுன்னா இதுக்கு இந்த இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு நேம் ப்ரொவைட் பண்ணணும். அந்த நேமை வச்சு நீங்கள் வந்து ஜேக்குரியில் வந்து அந்த கண்ட்ரோல் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் அதோட வேல்யூவை ரீட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு தடவை சேஞ்ச் ஆகிறப்பவும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஈவெண்ட்டை வேறு நீங்கள் எழுதணும். சேஞ்ச் ஈவெண்ட்டுன்றது ஒன்று எழுதி அந்த சேஞ்ச் மூலயமா வந்து நீங்கள் அந்த வேல்யூவை மறுபடியும் ரீட் பண்ணி எடுக்கணும். பட் இதே ஆங்குலரில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அந்த கோட் நீங்கள் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி NG மாடல்னும் இப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா கார்லி பிரேசஸில் வந்து ஜஸ்ட் நம்ம அதை HTML மறுபடியும் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக NG மாடல் சொல்லிட்டனால அந்த வேரியபிள் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்தராக வந்து ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறப்போ அந்த நேமை வச்சு நம்ம ரீட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன் உங்களுக்காக. எப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ பில்டு முடிஞ்சிருச்சு, பில்டு சக்சீடட். இப்போ நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ப்ரௌசர் இப்போ ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து நான் டிஃபால்ட்டாக வந்து க்ரோம் ப்ரௌசர் டிஃபால்ட் ப்ரௌசர்னு செட் பண்ணதுனால எனக்கு க்ரோமில் ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் AngularJS வந்து கிராஸ் ப்ரௌசர் சப்போர்ட்டபுள் தான். நீங்கள் வந்து இந்த AngularJS அப்ளிகேஷனை வந்து நீங்கள் IEலையும் ரன் பண்ண முடியும், ஃபயர்ஃபாக்ஸ்லையும் ரன் பண்ண முடியும், சஃபாரிலையும் ரன் பண்ண முடியும். ஸோ மேஜர் ப்ரௌசர்ஸ் எல்லாமே இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரௌசரில் தான் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி ப்ரௌசர் ஸ்பெசிஃபிக்கான எந்த ஒரு இதுவும் AngularJSக்கு கிடையாது. அதனால் நீங்கள் க்ரியேட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் வந்து அக்ராஸ் த ப்ரௌசர் சப்போர்ட் ஆகும். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ளக்கின் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட சப்போர்ட்டபுள் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. என் மிஷின் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால தான் அந்த எரர் வந்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கு. வெல்கம்ன்ற ஒரு லேபிள் மட்டும்தான் வந்திருக்கு. நம்ம H1ல என்ன கொடுத்துருந்தோம், வெல்கம் டபுள் கர்லி பிரேசஸ்க்குள்ளே நேம்ன்றது கொடுத்துருந்தோம். ஸோ AngularJS என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த டபுள் கர்லி பிரேசஸில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஆங்குலர் கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணிக்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த நேம்ன்ற ஒரு இதை வந்து இந்த NG மாடலாக வந்து இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு எந்த வேல்யூவும் இல்லை, பிளாங்காக இருக்கிறதுனால ஆங்குலர் கம்பைலர் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த நேம்ன்றதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சு வித் எம்டி டெக்ஸ்ட். இப்போ நான் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா இதில் போய்ட்டு எதாவது ஒன்று டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் டைப் பண்ணுற கேரக்டர்ஸ் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா ஆங்குலர் கம்பைலர் வந்து அந்த சேஞ்சஸை வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் NG மாடல்னு சொன்னீங்களா, ஸோ NG மாடல் வந்து AngularJSல பை டிஃபால்ட்டாக எல்லாமே டூ-வே பைண்டிங். ஸோ டூ-வே பைண்டிங் நீங்கள் எப்போல்லாம் வந்து டேட்டாவை சேஞ்ச் பண்ணீங்க, எதர் கண்ட்ரோல் மூலியமாவோ இல்லை வேல்யூ மூலியமாவோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த இம்பேக்ட் வந்து இமீடியட்டாக வந்து உங்களோட வியூவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் டைப் பண்ணுறப்பவும் என்னோடய சேஞ்சஸ் வந்து இமீடியட்டாக எனக்கு அப்டேட் ஆகிட்டு இருந்தது. நான் அதை சேஞ்ச் பண்ணுறப்போ என்னோடய சேஞ்சஸ் இங்கே இமீடியட் ஆகுது. இப்போது நம்மளுக்கு ஆங்குலார் இதில் ஒர்க் ஆகிட்டு இப்போ இன்கேஸ் நீங்கள் ஆங்குலார் ஒர்க் ஆகுதா இல்லைன்றது எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, இப்போ இந்த NG ஆப்புன்றதை நான் டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ NG ஆப்பை நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் போய்ட்டு என் ஸ்க்ரீனை ரீஃப்ரெஷ் பண்ண சொல்கிறப்ப நம்மளுக்கு என்ன வந்தது, வெல்கம் அங்கே என்ன இன்புட் கொடுத்தோமோ அது அப்படியே வந்தது. ஸோ ஆங்குலார் நம்மளுக்கு இதில் ரன் ஆகிருந்ததுன்னா இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே இருந்ததை வந்து ஆங்குலர் கம்பைலர் வந்து அதுக்குண்டான வேல்யூவை அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பேசிக் அட்ரிபியூட் தான் வந்து NG ஆப். ஸோ NG ஆப் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷனும் நீங்கள் எழுத முடியாது. ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே அப்டேட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அது எல்லாமே வந்து இம்மீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இது எல்லாமே வந்து ஆங்குலரோட கம்பைலர் வந்து அப்டேட் பண்ணிக்குது. ஸோ நான் இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக எந்த ஒரு கோடும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் NG மாடல் பார்த்துட்டீங்க. அடுத்தது NG மாடலும் பார்த்துட்டீங்க, இன்டர்போலேஷனும் பார்த்துட்டீங்க. இப்போ NG பைண்டுன்றதை ஒன்று நான் சொன்னேன், அதை நாம் பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லேபிளை நான் இங்கே ஆட் பண்ணுறேன்.
label ng bind. ஸோ ng bindன்னு சொல்லிட்டு நான் அந்த ng மாடல் கொடுத்துருக்கிற நேமையே நான் இதுக்கு ரெஃபர் பண்ணுறேன், வேரியபிளோட நேமையை ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது என்ன ஆகுனா சேவ் பண்ணிட்டேன். இப்போது நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ என்ன ஆகுனா இந்த நேமில் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணுறனோ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த வேரியபிள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மீன்ஸ் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் சேஞ்ச் பண்ணது எல்லாமே இந்த நேம்ன்ற வேரியபிள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த நேம்ன்ற வேரியபிள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்டர்போலேஷன் மூலிமா h1 எலிமெண்ட்டுக்கும் ரெஃபர் பண்ணியிருக்கேன், ng bind மூலிமா லேபிளுக்கும் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நேம் வேல்யூ அப்டேட் ஆக எனக்கு இந்த 2 காம்போனண்ட்டும் வந்து எலிமெண்ட்டும் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும், அதோட டெக்ஸ்ட்டும் எனக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்துருச்சு. இப்போது h1 எலிமெண்ட்டில் வந்து நான் வெல்கம் அந்த நேமை ரெஃபர் பண்ணியிருந்தேன், அதனால் எனக்கு வெல்கம்ன்ற லேபிள் ஸ்டாட்டிக்காக வந்துடுச்சு. கீழே நான் ஒரு லேபிளுக்கு நான் அந்த ng bind சொல்லியிருந்தேன் அந்த நேம், அதில் எனக்கு எதுவும் வரல, ஏன்னா என்னோடய நேமுன்ற மாடலில் எந்த வேரியபிளில் எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. இப்போ நான் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா இதில் போய்ட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. ஸோ என்னோடய சேஞ்சஸ் வந்து அந்த இன்டர்போலேஷன் மூலிமா ரெஃபர் பண்ணியிருக்கிற HTML எலிமெண்ட்லேயும் அப்டேட் ஆகுது, நான் ng bind மூலிமா சொல்லியிருக்கிற என்னோடய லேபிள்லையும் அது அப்டேட் ஆகுது. ஸோ இதுதான் ஆங்குலரோட பவர். இந்த பவரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாக டிசைன் பண்ணலாம். வெப் அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ குயிக்காக டிசைன் பண்ண முடியும் அவ்வளோ குயிக்காக நம்ம டெவலப் பண்ண முடியும். இதில் வந்து உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடு பார்த்தீங்கன்னா டேட்டாவை ரீட் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் சுத்தமாக அவங்க வைப் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்கள் டேட்டா ரீட் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து நீங்கள் அந்த 2-way பைண்டிங் மூலிமா நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க நான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். இந்த பார்ட் 1ல் நான் ரெஃபர் பண்ணியிருக்கிற டைரக்டிவ்ஸ் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோர்ஸை வந்து நான் சொன்ன மாதிரி GitHubல உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்போ வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த டுட்டோரியல்லையோ இல்லை உங்களுக்கு ஃபர்தராக AngularJSல எந்த டவுட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க, நான் வந்து உங்களுக்கு அதுக்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணிடுறேன். இல்லை இஃப் இன்கேஸ் அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட் இருந்தேன்னா நான் வீடியோவாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி AngularJS கற்றுக்குங்க. இந்த சேனலை பார்த்ததுக்காக நன்றி அண்ட் ஹாவ் எ குட் டே. தேங்க்யூ.